கன்னிராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்டெலிஜென்ட்ன்றது வந்து கால்குலேட்டிவாக இருப்பாங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே வந்து. அதே மாதிரி தான் ஒன்று செஞ்சு முடிச்சிருவாங்க, அதை திரும்ப வந்து நம்ம செஞ்சது கரெக்டா இல்லை கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. அதான் அவங்களோட கேரக்டர். அவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா லவ்ன்ற விஷயத்த கூட ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் வந்து. அது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது கூட நமக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் கன்னிராசிக்காரங்க. பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்றது பண்ணுறதுன்னா அப்படியே ஒரு ஃப்ளோவில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க, அதே ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டைலும் சரி. ஒர்க்கிங்னா அந்த ஒர்க் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடில் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப ஜென்யூனான பர்சன்னு சொல்லலாம். தேங்க்யூ.